ஹலோ ஆல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். ஹோம் சென்டரில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே இங்கே அபுதாபியில் இருக்க நம்ம ஹிந்து கோயிலுக்கு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் செகண்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரோம். நாங்கள் லாஸ்ட் டைம் கோயிலுக்கு வரும்போது ஃப்ரீயாகவே வந்துட்டோம். ஆனால் இப்போது அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் கோவிலுக்குள்ளே விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இங்கேயுமே கரெக்டாக நம்ம என்ட்ரு ஆகும்போது நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இங்கே இருக்கிறவங்க கோவிலுக்கு வரும்போது கொஞ்சம் பார்த்து முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா கேமராஸ் அலௌட் கிடையாது. இந்த கோவிலை பற்றி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்துருச்சு. நான் எதுவும் புதுசாக சொல்லணும் அப்படின்னு இல்லை. உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே வச்சுருக்காங்க. சிவன், பார்வதி, விநாயகர், முருகர், அப்புறம் ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், அப்புறம் கிருஷ்ணர், பெருமாள், தாயார், இந்த மாதிரி எல்லா சாமியுமே உள்ள தனித்தனியாக ஒரு ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே வெளியில் இருக்க இந்த பிங்க் மார்பிள்லேயும் சரி, உள்ளே இருக்க ஒயிட் மார்பிள்லேயும் சரி, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சிலைகள் வடித்து அதிலிருந்து நமக்கு நிறைய ஸ்டோரிஸ் சொல்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னுமே கோவில் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கலை. இந்த பிரகாரத்தை சுற்றி வர்ற மாதிரி நமக்கு கூடிய சீக்கிரம் கோவில் ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கோவில்லே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நம்ம ஏதாவது ஃபுட்டு வேணும் அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் டீ மட்டும் வாங்கியிருந்தோம். கோவிலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4 to 4:30 அந்த டைமில் தான் வந்திருந்தோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது லைட்டிங் எல்லாம் பார்க்குற மாதிரி ஈவினிங் டைமில் விசிட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நாங்கள் கோயிலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போகும்போது பிரசாதமும் கொடுத்துருந்தாங்க. அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு ஷார்ஜாவுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் இந்த ஃப்ளட்டெல்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 days கழித்து பிளான் பண்ணியிருந்தோம் ஷார்ஜா, துபாய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் போகும்போதுமே ரோடு ஃபுல்லாக தண்ணி, நல்ல டிராஃபிக்கு, எதுவுமே கிளியர் பண்ணாமல் அப்படி தான் இருந்தது. ஸோ யூஸ்வலாக நம்ம துபாய், ஷார்ஜாலாம் போகணும், அபுதாபியிலேருந்து போகணுன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். டிராஃபிக்காக இருந்தால் மேபி 2 hours எடுக்கும். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு வழியாக ஷார்ஜா வந்தாச்சு. இங்கே அக்வேரியம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் குட்டி பையனை இங்கே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த அக்வேரியம் பார்த்திங்கன்னா துபாய் அக்வேரியத்தோட ஒரு மினியேச்சர் மாதிரி தான் இருந்தது. துபாய் அக்வேரியம் பார்த்திங்கன்னா பெருசு. என்ட்ரி டிக்கெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. பட் இங்கே என்ட்ரி டிக்கெட் பர் பர்சனுக்கு 25 dirhams தான். பட் அதே அளவுக்கு நல்லா இருந்தது. நாங்கள் போயிருந்தப்போ ரொம்ப க்ரௌடடாகவும் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு துபாய் போகிறது தான் பிளான். இங்கேருந்து ஒரு 20 to 30 minutes தான் ஆகும் துபாய் போகிறதுக்கு. அங்கே ஆல்ரெடி நம்ம இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் புக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரூம் டூர், அப்புறம் துபாயில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எந்த பிளேஸை விசிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். பாய்.